பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் 3 அரசர் அல்லது 3 ஞானிகள் விழாவினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளின் சிறப்பானது உலகமெங்கும் திருக்காட்சி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பழங்காலம் தொட்டு கிறிஸ்து பிறப்பு விழாவை விட இந்த 3 ஞானிகள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதை வரலாற்றிலே நாம் காண்கின்றோம். இன்று இந்த இதயாலயாவில் என்ன கொண்டாட்டம் என்றால், பழங்காலத்தில் பாலர் சபை என்று அழைக்கப்பட்ட அந்த இயக்கமானது 2003 மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இதற்கு புதிய பெயர் இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் என்று அவர் புதுப்பெயர் கொடுத்து இந்த பிள்ளைகளை புதிய பாதையிலே, புதிய கண்ணோட்டத்திலே, காலத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப, அறிகுறிகளுக்கேற்ப வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் என்ற பெயரை சூட்டினார். இந்த பாலர் சபை அல்லது கண்மணிகள் இயக்கம் என்பது எப்பொழுது வரலாற்றிலே தொடங்கியது என்றால், 1843ஆம் ஆண்டு சார்லஸ் தே போர்பன் ஜான்சன் என்பவர் பிரான்ஸ் நாட்டிலே ஆயராக இருந்தபொழுது சிறு குழந்தைகளை எப்படி ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளர்த்தெடுப்பது என்று உணர்ந்து, இயேசு எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் என்று நாம் விவிலியத்திலே படிக்கின்றோமே, அவ்வாறு இந்த பிள்ளைகளும் வளர வேண்டும், ஆளுமையும் இறை நம்பிக்கையும் ஆழப்பட வேண்டும் என்பதற்காக தான் இதை உருவாக்கினார். எதற்காக உருவாக்கினார்? குழந்தைகள் சிறு வயதிலேயே இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரே நம்பிக்கை வைக்க வேண்டும், அவர் நாமத்தை குழந்தைகள் தங்களுடைய வாயினால் சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் ஒருவருக்கு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்ற அந்த அடிப்படை செய்தியை உள்வாங்க வேண்டும் என்பதற்காக தான் இது தொடங்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக அவர் தொடங்கினார் என்றால், இந்த இளம் வயதிலே, குழந்தை பருவத்திலே இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்று தான் நினைத்தார். இதை அவர் தொடக்கத்தில் எப்படி உருவாக்கினார் என்றால், சீனாவிலே குழந்தைகள் மிகவும் வறுமையிலே வாடினார்கள். அவர்களுக்கு எவ்வாறு இந்த பிள்ளைகளை ஞானத்தில் வளர்த்தெடுப்பது என்று சொல்லி தனக்கு தெரிந்த மற்ற பிற மக்களிடம் சிறு உதவிகள் பெறப்பட்டு அதை சீனாவிற்கு அனுப்பி அங்கே மக்களை முதலில் அவர்கள் வளர்த்தெடுத்தார். அதற்கு பிறகு ஞான அறிவை ஊட்டுவதற்கு தொடர்ந்து உலக அளவிலே இது செயல்பட்டு வர இந்த பாலர் சபை உதவியது. இன்று உலகத்தில் ஏறக்குறை 127 நாடுகளில் இந்த பாலர் சபை என்ற இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் நடைபெற்று கொண்டு வருகிறது. சரி, இந்த கண்மணிகளுக்கு என்ன நோக்கம்? இது முதலில் அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஜெபத்தின் அனுபவத்தை சின்ன வாக்கியங்களில், அனுபவங்களில் மற்ற குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அதான் 1 ஜெபம், 2 மற்றவர்களோடு ஜெபத்தையும் பொருளாதாரத்தையும் பகிர்ந்து கொண்டு உறவை வளர்ப்பதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவமாக இருந்தது. இவ்வாறாக இதனுடைய வளர்ச்சி, இதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் இந்த கண்மணிகள் இயக்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே பொதுநிலையினருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த திரு அவையினுடைய பணியிலே என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை எப்படி சிறு குழந்தைகளிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டது 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே. அடுத்ததாக திருத்தந்தை
11ஆம் பயஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், சிறு குழந்தைகளிலே இவர்களுக்கு இந்த ஞான அறிவை ஊட்டுவதனால் இவர்கள் திருச்சபையை வளப்படுத்தும் கருவிகளாக வருங்காலத்தில் நல்ல திரு அவைக்கு நம்பிக்கையாளர்களாக உருவாவார்கள் என்று அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த பிள்ளைகளை நாங்கள் இவ்வாறாக இந்த போக்கிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் இறை நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் புனிதர்களுடைய பாதையிலும் இவர்கள் வழிநடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இமாக்குலேட் சபையில் 2003ஆம் ஆண்டு இங்கே இந்த புதிய நற்செய்தி அறிவிப்பு பணி மையம் தொடங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு இந்த பகுதியிலே உள்ள கிராமங்களை எல்லாம் சந்தித்து இந்த சிறார்களை எப்படி இயேசுவை காணச் செய்வது, இயேசுவை போல் பார்க்க செய்வது, இயேசுவை போல் பாடச் செய்வது, சொல்ல செய்வது, மற்றவர்களை பழக செய்வது என்று உணர்ந்து பாடல்கள், கதைகள், நாடகங்கள், நடனங்கள் வழியாக இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றிய அறிவு கொடுக்கப்பட்டது. ஆக 2006ஆம் ஆண்டு இந்த காரைக்கால் பகுதியிலே உள்ள கிராமத்து பிள்ளைகளுக்கு இந்த பாலர் சபை என்று அழைக்கப்படுகின்ற இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் தொடங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த ஆண்டுகளிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 3 ஞானிகள் விழாவன்று இதயாலயாவிலே வந்து கூடி இவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆடல், பாடல், கதை, உரையாடல் இவ்வாறாக இவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இவர்கள் என்ன அவர்கள் பெற்றுக்கொண்டதை செயல்படுத்தினார்கள் என்றால், பிள்ளைகள் கோவிலுக்கு வருவது, பூசை உதவி செய்வது, பாடல் வகுப்பிலே சேர்ந்து பாடுவது, வாசகங்கள் வாசிப்பது, இவ்வாறு இவர்கள் பலவற்றை கோவில் வளாகத்திலும் கன்னியர் அருட்தந்தையர் நடத்துகின்ற அந்த பள்ளி நிர்வாகத்திலும் இவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இவ்வாறாக பல சூழலில் இவர்களை வளர்த்தெடுக்க ஒரு வாய்ப்பு இந்த பகுதியிலே கிடைத்ததன் விளைவாக தான் இப்போது இவர்கள் இங்கே ஒன்று கூடியுள்ளார்கள். இந்த ஒன்று கூடுதலிலே இவர்களுக்கு ஒரு கடமை ஜெபம் உண்டு. அது எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓ மரியே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த ஜெபம் இந்த பிள்ளைகள் அன்றாடம் ஒரு முறை உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இது இவருடைய கடமை ஜெபம். இவ்வாறாக இந்த குழந்தைகளுக்கு இந்த ஜெபம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இவர்கள் ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். பல பணிகளை, சிறு சிறு உதவிகளை, பீடச்சிறார் என்ற முறையிலும் திருமுகம் வாசிப்பது மற்றும் பலவிதமான பிள்ளைகளோடு நல்ல பண்புகளில் வளர்வது, இவ்வாறாக இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை பகிர்வதற்காக தான் இந்த நாள், இந்த 3 ஞானிகளுடைய நாளிலே இந்த குழந்தைகள் அழைக்கப்பட்டு இயேசு எவ்வாறு புற இனத்தார் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தும் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த பிள்ளைகள் கிராமத்து பகுதிகள் அதிகமாக இந்த திரு அவையினுடைய பார்வைப்படாத கிராமங்கள் கூட பிள்ளைகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி இயேசுவை அறிவிப்பது என்பதற்கு இது ஒரு நாளாக, முக்கியமான நாளாக, பிள்ளைகள் ஒன்று கூடி மகிழும் நாளாக இந்த திருக்காட்சி விழா குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஒரு சில நிகழ்வு வழியாக கண்டுகளிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான இயேசுவின் கண்மணிகள் கூடுகை தொடங்குகிறது. இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே கடவுள் தன்னை தன்னுடைய மக்களுக்கும் பிற இனத்து மக்களுக்கும் வெளிப்படுத்தியது போல இன்று உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் கடவுள் எவ்வளவு நல்லவர், வல்லவர்,
இரக்கமுள்ளவர், என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார் என்ற அந்த அனுபவமான மகிழ்ச்சியான செய்தியை கடவுள் உங்களுக்கு உணர்த்த வெளிப்படுத்த இருக்கிறார். எனவே கலந்து கொள்கின்ற எல்லோருக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்த வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்பு தம்பிகளே, அன்பு தங்கைகளே என்ற பாடல் ஆரம்பமாகிறது. தொடர்வோம். அன்பு தங்கைகளே, பாலர் சபையில் சேர்ந்து மகிழ பறந்து வாருங்களே. அன்பு தம்பிகளே, அன்பு தங்கைகளே, பாலர் சபையில் சேர்ந்து மகிழ பறந்து வாருங்களே. இது அன்பில் வாழும் வழி என்றோ, ஆனந்தம் கொள்ளும் முறை என்றோ. இது அன்பில் வாழும் வழி என்றோ, ஆனந்தம் கொள்ளும் முறை என்றோ. சிறுவர் சிறுமியர் சேர்ந்து மகிழ நேரிய பாலர் சபை என்றோ. இது சிறுவர் சிறுமியர் சேர்ந்து மகிழ நேரிய பாலர் சபை என்றோ. அன்பு தம்பிகளே, அன்பு தங்கைகளே, பாலர் சபையில் சேர்ந்து மகிழ பறந்து வாருங்களே. அன்பு தம்பிகளே, அன்பு தங்கைகளே, பாலர் சபையில் சேர்ந்து மகிழ பறந்து வாருங்களே. படிக்கும் வயதில் பணிகள் புரிய வழிகள் இதில் உண்டு. பலரும் வியந்து போற்றும் வகையில் செய்வோம் நற்தொண்டு. படிக்கும் வயதில் பணிகள் புரிய வழிகள் இதில் உண்டு. பலரும் வியந்து போற்றும் வகையில் செய்வோம் நற்தொண்டு. பகிர்ந்து வாழும் போது பஞ்சம் என்பதேது. பகிர்ந்து வாழும் போது பஞ்சம் என்பதேது. சிறுவர்கள் நாமே பகிரும் போது சிரித்திடும் ஏழை வீடு. சிறுவர்கள் நாமே பகிரும் போது சிரித்திடும் ஏழை வீடு. அன்பு தம்பிகளே, அன்பு தங்கைகளே, பாலர் சபையில் சேர்ந்து மகிழ பறந்து வாருங்களே. அன்பு தம்பிகளே, அன்பு தங்கைகளே, பாலர் சபையில் சேர்ந்து மகிழ பறந்து வாருங்களே. இயேசுவின் செல்ல கண்மணிகளே, இவர்களையெல்லாம் வளர்த்தெடுப்பதில் அக்கறையோடு அழைத்து வந்திருக்கின்ற தன்னார்வ ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இயேசுவின் கண்மணிகள் மாநாட்டிற்கு வருக வருக என்று அன்போடு மகிழ்வோடு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லோரும் பலூனை கீழே கையில் வச்சுக்கிட்டு நம்முடைய இயேசுவின் கண்மணிகள் இயக்கத்தினுடைய ஜெபம் எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுவதும் உள்ள எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக சேர்ந்து சொல்வோமா? சொல்லுங்க. ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திரும்ப சொல்லுங்க சத்தமா. ஓ மரியே, என்றும் கன்னிகையே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் சொல்ல பார்க்கலாம். இயேசுவை போல் பார்ப்பேன், இயேசுவை போல் கேட்பேன், இயேசுவை போல் பேசுவேன், இயேசுவை போல் ஜெபிப்பேன். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர். அப்படியே உட்காருங்கள். நம்முடைய இந்த கண்மணிகளுடைய கொள்கை பாடலானது, கண்மணிகள் செல்ல கண்மணிகள் இருக்குதா இல்லையா, அந்த பாடலை பின்னால் இருக்கிற பெரிய கிளாஸ் பிள்ளை 6, 7, 8 மட்டும் நில்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம். கண்மணிகள் செல்ல கண்மணிகள்
இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் நல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் நல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள். பாடிடுவோம் லலலலலா, ஆடிடுவோம் லலலலலா, அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம். கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் நல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள். இயேசுவே எங்கள் இறைவன் என்று முழங்கிடுவோம் நாங்கள் கண்மணிகள், இறை வார்த்தை எமது வாழ்வு என்று வாழ்ந்திடுவோம் நாங்கள் கண்மணிகள். இயேசுவே எங்கள் இறைவன் என்று முழங்கிடுவோம் நாங்கள் கண்மணிகள், இறை வார்த்தை எமது வாழ்வு என்று வாழ்ந்திடுவோம் நாங்கள் கண்மணிகள். கண்மணிகள் நல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் நல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள். இயேசுவை அன்பு செய்திடுவோம், ஜெபித்திடுவோம் நாங்கள் கண்மணிகள், ஏழை கண்மணிகளை அன்பு செய்வோம், பகிர்ந்திடுவோம் செல்ல கண்மணிகள். இயேசுவை அன்பு செய்திடுவோம், ஜெபித்திடுவோம் நாங்கள் கண்மணிகள், ஏழை கண்மணிகளை அன்பு செய்வோம், பகிர்ந்திடுவோம் செல்ல கண்மணிகள். கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் செல்ல கண்மணிகள், எல்லாரும் வாயை திறந்து இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள். பாடிடுவோம் லலலலா, ஆடிடுவோம் லலலலலா, அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் ஆடிடுவோம் லலலலலா, ஆடிடுவோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம். கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள், கண்மணிகள் செல்ல கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகள் நாங்கள். பிரைஸ் தி லார்ட். விழாவோடு இந்த ஜூபிலி ஆண்டானது நிறைவடைகிறது. இதை நமது மறைமாவட்டத்தில் நிறைவு விழா கொண்டாடினாலும் இதனுடைய உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த பாடலானது நடனமாக எல்லாருடைய கண்களுக்கு விருந்தளிக்க வருகின்றார்கள் புதுத்துறை கண்மணிகள். குட் மார்னிங் மக்களே. இந்த வருஷமும் நாங்க தான் எம்சி. ஓகே, வெல்கம் பண்ணிடுவோமா? ஜூபிலி ஆண்டு நிறைவாக உங்க கண்களுக்கு விருந்தளிக்க நம்மளோட மக்கள் டான்ஸ் ஆட வராங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம். ஆண்டா ஆண்டா இது யூபிலி ஆண்டா
தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டா ஆண்டா இது யூபிலியாண்டா அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஒருங்கியக்க பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே கூட்டொருங்கியக்க பயணிகளாகி நம்பிக்கை எதிர்நோக்கு பணிவாழ்வில் சிறந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. ஆன்மீக புதுப்பித்தல் ஒப்புரவு இறைவார்த்தை மையமாகி செழிப்புற வாழ்ந்திடவே. உலக திரு அவை என்றே அழைக்கின்றது. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. விசுவாச அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை. விசுவாச அடித்தளத்தில் குடும்பங்களில் ஜெபமாலை தின வழிபாடுகளில் ஊட்டமான நற்கருணை. சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும். சபைகள் சமயங்களில் நல்லுரையாடல் அனைவருக்கும் அனைத்துமாகி பரிவோடு இருத்தலும். இயற்கையை பேணுவதும் இதுவன்றோ நம் பொறுப்பு. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. கொண்டாடுவோம் மகிழ்ந்து பண்பாடுவோம் ஒன்று கூடிடுவோம் பரிபூரண பலன் பெற்று. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த
இது உறவின் காலம், இது உறவின் காலம், நல்லருளின் நேரம், நல்லருளின் நேரம், புது வசந்த காலம், புது வசந்த காலம், என்றும் கனிவின் நேரம், என்றும் கனிவின் நேரம். Happy happy jubilee, happy happy jubilee, happy happy jubilee, happy happy jubilee. ஜூப்ளி வைப் ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்குக்கா. ஆமாண்டி, இந்த வருஷம் நமக்கு யாருமே ஜூப்ளி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணவே இல்லை. ஆனா நம்ம இதயாலயா பசங்க நம்மள ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணி நல்லா கிளாப் பண்ணலாமா? அழகாய் நடனமாடிய பிள்ளைகளுக்கு பாராட்டுகளும் ஜபங்களும். அக்கா, நெக்ஸ்ட் நம்ம பிள்ளைதிரு பசங்க இருக்காங்களா, பிள்ளைதிரு வாசல் பசங்க. ஆமாண்டி, அவங்க உன்னோட ஃபேவரட் சாங்க்கு டான்ஸ் ஆட வராங்க. என்னன்னு கெஸ் பண்ணு. சாங்கா? என்ன என் ஃபேவரட் சாங்? என்ன? நீ ஏதாச்சும் பாடிடாத, சின்னஞ்சிறு குடிலே பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க. ஓ அப்படியா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் आवर குட்டீஸ். நட்ட நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நடனமாடிய பிள்ளை திருவாசல் பிள்ளைகளுக்கு நன்றிகளும் ஜெபங்களும் பாராட்டுகளும். ஆஷிமா, என்ன கட்டப்பா, தலையில என்ன மொட்டை, முகத்துல என்ன பொலிவு, எனக்கு எங்க லட்டு. என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடந்துச்சுக்கா இந்த வருஷம். என்ன அற்புதம்? நான் என்னோட செமஸ்டர்ல அரியரே வைக்காம எல்லாத்தையும் ஆல் கிளியர் பண்ணிட்டேன். கரெக்ட். நன்றி நன்றி. சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லலாமா? நான் பாஸ் ஆனதுக்கு வைப் பண்றதுக்கு நம்ம தர்மபுர பிள்ளைங்க தான் அற்புதம் அதிசய பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தர்மபுர பசங்க. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அழகா நடனமாடிய பிள்ளைகளுக்கு பாராட்டுகளும் ஜெபங்களும். நல்லா கைத்தட்டு. நல்லா கை தட்டலாமே சத்தமா. அப்போல்லாம் நம்ம இருந்த டைம்லாம் கட் சாங்லாம் ரொம்ப ட்ரெண்ட் இல்லடி. ஆமாக்கா, எதுக்கு எடுத்தாலும் கட் சாங் தான். கட் சாங்கை போட்டு செம டான்ஸ் ஆடுவோம்ல. ஆமாக்கா, அதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்ல. ஆமா, எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கடி. ரொம்ப ஃபீல் பண்ணாத, நம்ம நெய்வாச்சேரி பசங்க வந்து கட் சாங்க்கு டான்ஸ் ஆட போறாங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் நைவாச்சேரி பசங்க. கண்களுக்கு விருந்து, வாய்க்கு சுவையான உணவு, உடலுக்கு தேவையான எக்ஸசைஸு எல்லாமே காத்திருக்கு. அதனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பிறகும் நல்லா ஆர்ப்பரித்து கை தட்டலாமா? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போகலாம். இயேசுவை போல் பார்ப்பேன், இயேசுவை போல் கேட்பேன், இயேசுவை போல் ஜெபிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் பேர் என்ன? சத்தமாக சொல்லு. எப்பேற்பட்ட கண்மணிகள்?
செல்ல கண்மணிகள், சத்தமா சொல்ல. வெரி குட். கடுங்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் மரத்தொடி போக ஏறிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. கடுங்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. மேளத்தாலும் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பலம் இல்ல, மாலை தோரணும் இல்ல. மேளத்தாலும் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பலம் இல்ல, அங்க மாலை தோரணும் இல்ல. அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கட்டி மறி மடியில மண்ணுக்கு மத்தியில சுவாசி நம்மையோ சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. விண்ணகோ மகிமையா வண்ணகோ மகிழ்ச்சியா விதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பிரத்யேகம் ஊர்ல நவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்துடி போக வேறிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. நம்ம எல்லாரும் நல்லா தட்டுக்கல. இப்போ இயேசுவின் கண்மணி ஒரு கண்மணி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வராங்க. அஞ்சூரியா இசபெல் மேலே ஸ்டேஜுக்கு போங்க. உங்களுடைய கடமை ஜெபம் அப்படி என்று ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம்ல,
சிஸ்டர். அந்த ஜெபத்தை சொல்லலாமா? எல்லாருக்கும் சொல்லி காட்டலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காக ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நான் இயேசுவின் கண்மணி, நான் இயேசுவின் செல்ல கண்மணி. வெரி குட், பாராட்டுக்கள். இன்னும் கிறிஸ்மஸ் வைப்லேயே சுற்றிட்டு இருக்காங்க நம்ம புதுத்துறை பாய்ஸ், உனக்கு தெரியுமா? ஆமாண்டி, இன்னும் கிறிஸ்மஸே முடியல, அப்ப கிறிஸ்மஸ் வைப்ல தானே இருப்பாங்க. ஆமாங்க்கா, அவனுங்க வேற நாங்கள் கிறிஸ்மஸ் வைப்ல இருக்கோங்க்கா, இறக்கி விடுங்க, நாங்கள் சிறகடிப்போம்னு சொல்கிறானுங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆர் புதுத்துறை பாய்ஸ். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கேட்டு அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்டா வாழ்க்கை பிரேக் வந்தது கிரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அழகாய் நடனமாடிய புதுத்துறை பாய்ஸ்க்கு நன்றிகளும் பாராட்டுகளும் ஜபங்களும். செம வைபா பண்ணாங்களே, இவ்வளவுதான் கைத்தட்டா? ஆமாங்க்கா, ஒரு கலக்கு கலக்குனாங்களடி. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, என்னதான் நீங்க எங்களை கூப்பிட்டாலுமே காஸ்டியூம் நாங்க போட்டுட்டு தான் வருவோம். அது வரைக்கும் ஆடியன்ஸும் ஸ்டேஜும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெய்மாச்சேரி பசங்க டான்ஸ் ஆட வராங்க. அவளை வெல்கம் பண்ணுவோமா? பண்ணிடலாம். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி கூப்பிடுங்க. நீங்க கை தட்டினாதான் வருவாங்களாம். தட்டுங்க. நீ எனக்கு வானும்னு காதில் சொன்னாரு, ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். இங்க வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். வேற அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 I have a reason to dance. I have
have a reason to shout for I am filled with grace. டேய் ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, அப்போதான் நான் கொஞ்சம் ஈஸியாக ஆடுவேன்ல. சரி ரைட்டு. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அண்ணன் அடுத்தது கன்னடம் பக்கம் போயிட்டு வந்துருவோமா? டே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி டைம் ஆச்சு. பாஸ்ட் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மூப்பவங்களும் அங்கே டைம் பார்த்துட்டு இருக்காங்க. வந்தோமா மெசேஜ் சொன்னோமா கிளம்பிட்டே இருக்கு. மெசேஜ் என்னன்னா, இந்தியான்றது எல்லா மொழியும் எல்லா கலாச்சாரமும் சேர்ந்தது. ஆண்டவர் பாகுபாடின்றி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். ஓ அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அண்ணே, நம்ம பேன் இண்டியா பெர்ஃபார்மன்ஸை கலக்கிட்டோம். நம்ம டேலண்ட்டை இனிமேல் இந்த ஊரே பேசும். டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபா. கிருபா 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 கிருபா, எல்லாம் கிருபா 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 கிருபா. சரி, என் வைப்ல ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா? அழகாய் நடனமாடிய பிள்ளைகளுக்கு பாராட்டுகளும் ஜபங்களும். சரி, எல்லாரும் கை தட்டுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. நீங்க என்கரேஜ் பண்ணாதான் அவங்க இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த நிகழ்வாக இந்த இதயாலயாவிலே சிறு குழந்தை முதல் இந்த கண்மணி இயக்கத்தில் வந்து இப்போ ஆசிரியராக பணியாற்றுகின்ற செல்வி கேத்ரின் அவர்களை பேட்டிக்கு அழைக்கின்றேன். கேத்ரின் மேலகாசாக்குடி ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். இப்போது அவர்கள் இந்த இதயாலயா வழியாக பெற்ற இந்த ஜப அனுபவம், கண்மணி அனுபவம், இதனால் அவர்கள் வளர்ந்த அனுபவத்தை ஒரு சில நொடிகள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். கேத்ரின், நீங்கள் எப்படி எங்களோட தொடர்பில் இருந்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி இப்படி ஒரு ஆசிரியராக ஒரு குழுவை இயக்கிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கண்மணிகள் இயக்கத்தில், உங்கள் அனுபவத்தை சொல்லலாமா எல்லாருக்கும்? கண்டிப்பாம்மா சொல்லலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கும் இதயாலியாவுக்கும் ஆன தொடர்பு வந்து
1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷமாக 2006 இதயாலயா வந்து தொடங்கப்பட்டது. அதிலிருந்து இன்றைக்கி எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் இந்த டேக்கு கண்டிப்பாக நான் எல்லாருமே வந்துடுவோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நான் கண்மணியாக வந்துட்டு இருந்தேன். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்ன ஒரு குழுவுக்கு தலைவியாகவே மாற்றிட்டாங்க. அந்த எல்லா திறமைகளையும் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு குழுவை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா சின்ன பசங்களை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்குமே பேரண்ட்ஸ் யாருமே என் கூட வரல, நான் மட்டும்தான் 22 பசங்களையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு இப்போ எல்லாரையும் நம்பி எல்லாரையும் பசங்களை அப்படியே அமுச்சிட மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை எப்போதும் உருவாக்குனது யாருன்னா அது என்றைக்குமே இதயாலயா சிஸ்டர்ஸ் அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லுவேன். கோயிலாக இருக்கட்டும், நான் படிக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், நான் படித்த காலேஜஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சிஸ்டர்ஸோட கனெக்டிவிட்டி வந்து போகும். ஓகே, காலேஜோட ஸ்டாப் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அம்மாலாம் வரமாட்டாங்கன்னு நினச்சா அங்கேயும் அம்மாவோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அங்கேயும் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக பேக் போனாக இப்போ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வரைக்குமே எல்லாமே இருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து ஒரு ஹிந்து, எங்கள் அம்மாவை கிறிஸ்டினாக மாற்றி எங்களை எல்லாரையுமே இறை பிள்ளைகளாக மாற்றியது நம்ம இதயாலயா சிஸ்டர்ஸ் தான். அதில் பெரிய பருப்பு யாருக்குன்னா ஃப்ளாரின் அம்மா தான். இதுக்கு இன்னும் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு இதுவே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இவ்வளோ வருஷமாக நம்ம இங்கே வந்து போகிறோம், அது சும்மா எல்லாரும் போலையும் வந்து போகாமல் கேத்ரின் மேரினா யாருன்றது எங்கள் பங்குலியாக இருக்கட்டும், இமாக்லேட்லியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கடவுளோட ஆசீர்வாதத்தோடு சேர்ந்த திறமைகளை கொடுத்த பெருமை எல்லாம் இதயாலயா சிஸ்டர்ஸ்க்கே தெரியும். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுடைய பகிர்வுக்கும் தொடர்ந்து இந்த இதயாலயாவோடு ஒரு தொப்புள் கொடி உறவு போல அன்று முதல் இன்று வரை இந்த மகள் தான் மட்டும் வளரல, தன்னுடைய கிராமத்திலிருந்து பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்த கேத்ரினுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஆஷிமா, உனக்கு ஒன்று சொல்லட்டா? என்னக்கா? வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, கிறிஸ்மஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கடி. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பே கிடைக்கல. நம்ம இதயாலயா தான் எப்போவுமே கதவுகள் ஆச்சேக்கா. எப்போவுமே யார் வேணாலும் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம், நம்ம டேலண்ட்டை வந்து இங்கே எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்க்கா. நம்ம 2 பேரும் வளர்ந்தது கூட இங்கே தானாடி. இந்த இதயாலயாவின் கதவுகள் நமக்கு எப்பொழுதுமே திறந்திருக்கும். நம்மளுடைய பசங்களுக்காகவும் திறந்திருக்கும். நம்ம டேலண்ட்ஸ் வெளிக்கொள்ளலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் புதுத்துறை கேர்ள்ஸ். நட்ட நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வருவார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல
மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. வெரி குட். நல்லா சூப்பராக ஒரு கைத்தட்டு எல்லாரும். நம்மளை மகிழ்ச்சியால் மழலையர்கள் ரொம்ப ஹாப்பியாக நம்மளை கண்டென்ட் மறந்துட்டேங்க்கா ப்ளீஸ். எவ்வளோ அழகா சிரிச்சுட்டே டான்ஸ் ஆனாங்க. அவங்க மட்டும் சிரிக்கல, நம்மளே சிரிக்க வச்சாங்களே. ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க எல்லாருக்கும். எல்லாத்த விட இந்த பொடியன்ஸ் அடிச்சுக்கு பாரு, அதுதான் சூப்பர். நல்லா கைத்தட்டுக்கு பொடியன்ஸுக்கு. ஆசிமா உன்னை விடையும் என்னை விடையும் சூப்பரா ஆடினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இப்போது இந்த இறையாலயாவின் கண்மணிகள் வளர்ப்பில் தங்களை எப்படி வளர்த்து கொண்டார்கள், தங்களுடைய அனுபவத்தை குறும்பகாரம் பங்கு கொட்டப்பாக்கம் ஊரிலிருந்து இன்று வளர்ந்திருக்கும் ஒரு என்னுடைய செல்ல மகனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவன் தன்னுடைய இந்த கண்மணிகள் வழியாக வளர்ந்ததனுடைய பயன் பெற்றதனுடைய நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செபாஸ்டின் ராஜேஷ். ஆனால் வந்துட்டு பாபுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட். அப்புறம் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அப்ராட் போயிட்டு தாய்லாண்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், யூஐ யூஎக்ஸ் டிசைனராக. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரே ஒரு வீடுனா அது இமாக்குலேட் மட்டும்தான். எனக்குன்னு இல்லை, எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அக்கா 2 பேர், ரம்யா, நித்யா, அப்புறம் எங்கள் அண்ணன் பேர் ராபர்ட். எங்கள் 4 பேருக்குமே
எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கடலூர் கிட்ட போயிட்டாங்க. அவங்க மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு நான் சின்ன பிள்ளையாக ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அப்பையிலேருந்து எனக்கு ஒரே ஒரு அம்மானா அது லூர்து மேரி அம்மா தான். நான் சின்ன வயசுலேருந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து சண்டே வந்து மாஸ் குறும்பாரத்தில் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு கண்மணி இயக்கத்தில் வந்துட்டு நிறைய பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது, எப்படி நாங்கள் ப்ரேயர் இப்போ ஒரு இறை பக்தியில் எப்படி வந்துட்டு நாங்கள் வளர்ந்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக் கொடுத்தது வந்துட்டு லூர்து மேரி அம்மா, ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர், இவங்க எல்லாரும் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டே அப்போது வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸோ இந்த டைம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கிறதுனால நான் அம்மாவை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. இந்த கண்மணிக்காக உங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்துருன்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் வேலைக்கு வாங்க. ஆஷிமா, எனக்கு பாட்டு கேட்கணும் போல இருக்குடி. கேனை தயவு செஞ்சு நீ பாடாத. நீ பாடினா எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம கோடிச்சேரி பங்குலேருந்து ரோஸ்லின் அப்படிங்கிற பொண்ணு நமக்காக பாட்டு பாட வரா. வெல்கம் பண்ணலாமா? இன்னும் சத்தமா கேட்கல. சத்தமா சத்தமா. நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அருள் மிக பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசி அருள் உம்மில் உள்ளதே. அருள் மிக பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசி அருள் உம்மில் உள்ளதே. கன்னி மரியவள் அஞ்சி நின்றாளே. ஆண்டவர்க்கு நான் அடிமை என்றாரே. கன்னி மரியவள் அஞ்சி நின்றாரே. ஆண்டவர்க்கு நான் அடிமை என்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவ் இம்மானுவேல் பிறந்துள்ளார். ராஜாதிராஜன் தேவாதி தேவ் இம்மானுவேல் பிறந்துள்ளார். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதினூரிலே ஒரு ராஜகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன், என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். அக்கா, உன்னை விட அழகா பண்ணுச்சுக்கா அந்த புள்ள. விட்டுட்டு ஆரம்பிக்காத, திரும்ப சொல்லு. உன்னை விட அழகா பண்ணுச்சுக்கா அந்த புள்ள. தெரியுது. ரோஸ்லின் அப்படிங்கிற பொண்ணுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஆஷிமா, என்னக்கா? ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களடி. சாப்பிட்டுட்டு என்னம்மா பண்ணீங்க? என்ன பண்ண? நீ என்ன பண்ண நான் சொல்லட்டா? சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிட்டேன். நான் தான் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டேன். சரிக்கா, அதை இப்போ என்கிட்ட சொல்லியே ஆகணுமா? இத்தனை வருஷம் நிர்மலாராணியில் படித்தது பத்தாதுன்னு இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம சுத்தமாக இருக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து மேலாக்காசாக்குடி பசங்க நமக்கு சொல்லித்தர வராங்க. கேட்குறியாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் மேலாக்காசாக்குடி. குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மான்
சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி தந்தானே தந்தானா தந்தானா தந்தனன 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 எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க சேர்ந்து காணுங்க சாமி நமக்கு செஞ்ச நன்மையை நினைச்சு நாடு பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாடும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி குழி எடுத்து ஒரு மாலை நான் போக்கட்டுமா பச்சை பச்சை கிளி உனக்கு அத பரிசமா போடட்டுமா அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா தம்பி எங்கப்பா போற மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே அட பாவி மனுஷா இயற்கை எல்லாம் அழிய போகுது என்னென்ன சொல்றீங்க அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன் கவனமா கேளு என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு 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 நல்லா யோசித்து தலைமுறை தலைமுறையா
தலைமுறையா சந்தோஷமா ஆடி பாடி நிம்மதியா நாங்க கட்டி காத்த விவசாயத்தை மலைய கொடைஞ்சி நீரை உறிஞ்சி காட்டை அழிச்சு நிலத்தை கெடுத்து ஊருக்கே சோறு போட்ட எங்களை ஒரு பிடி அரிசிக்காக வரிசையில நிறுத்திட்டான். ஒரு பிடிச்சு சோறு போட்ட எங்க கைகளை கட்டி ஈரக்குலைய அறுத்து எங்க நிலத்திலேயே எங்க ஆசைகளை புதைச்சிட்டான். நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. ஏ திருமதி பிரியா நெய்வாச்சேரி, புதுத்துறை வேணி, புதுத்துறை. ஒரு கேள்வி, இந்த கண்மணிகள் இயக்கத்தில் பலவிதமான செயல்பாடுகளில் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுலையும் சரி, இந்த மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுலையும் சரி, நீங்கள் ஈடுபாட்டோடு செய்கிறீங்க. இதில் உங்களுடைய உண்மையாலுமே உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு என்ன ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சி அல்லது என்ன மனநிலை உங்களுக்கு இருக்குது? முதல்ல மூவர் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இயக்கத்தை தொடங்கினது முதல் இப்போ வரைக்கும் உயிரோடு இயக்கிற அந்த மாபெரும் இரக்கத்துக்காக நன்றி சொல்கிறேன். இந்த இயக்கம் எங்களுடைய அன்னை கட்டி எழுப்புகிற பெரிய கோட்டையாக நான் நினைக்கிறேன். இந்த இயக்கத்தை எழுப்பலைன்னா அடுத்த திருச்சபையே இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு நாள் மட்டும் இந்த நிகழ்வு கிடையாது, ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல பிள்ளைங்களை இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. நிறைய பேசு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. முக்கியமான பாயிண்ட் மட்டும் கோடிட்டு காட்டினா போதும். குழந்தைங்க ஒழுக்கத்துலேயும் நெறியிலும் வளர்க்குறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சவாலான விஷயம். இந்த சபை வழியாக ஆண்டவர் இந்த மறைவட்டம் முழுவதும், இங்கே வட்டாரம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நெறிப்படுத்தி ஒழுக்கப்படுத்தி வளர்க்குறதுக்கு மிக உறுதுணையாக கடவுள் கொடுத்த கொடை இதயாலயா. இந்த இடத்துல ஏறப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்த விட்டு இறங்குறதில்ல. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை எங்களுக்கு உரிய விதமாக வளர்க்க இந்த இடம் கற்றுக் கொடுக்கல, கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக வளர்க்க கற்றுக் கொடுக்குது.
எங்களை உற்சாகத்தோடு இயக்குவது மட்டுமல்ல, அடுத்த கண்மணிகளை உருவாக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, அடுத்த கண்மணிகளையும் உருவாக்கக்கூடிய அந்த சுயப்போக்கான எண்ணங்களை தவிர்த்து மற்றவங்களை உருவாக்கக்கூடிய பண்புகளை வளர்த்து கொடுத்துருக்குது. போதுமா? தேங்க்யூ வேணி. அடுத்ததாக பிரியா வின்சென்ட் கணவன் மனைவியாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அந்த கிராமத்திலே ஒரு குடும்ப பணி மட்டுமல்ல, ஒரு பொது பணியாகவும் ஒரு சமுதாய பணியாகவும் பிள்ளைகளோடு ஈடுபடுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறத நான் கண்டேன். இதில் உங்களுடைய ஈடுபாடு, இந்த பிள்ளைங்க வளர்ந்த நிலை, நீங்கள் இதனால் சில தன்னலம் கருதாது எடுத்த முயற்சியில் நீங்கள் அடைந்த வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். ஆனால் வளர்ச்சியில் எப்படி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்கன்றதை முதல்ல நீங்கள் 2 லைனு 2 ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லலாமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் நெய்வாச்சேரி, எங்கள் ஊர் கண்மணிகள் வெறும் கற்களாக இருந்தாங்க, இன்னைக்கு வைர கற்களாக இருக்கிறாங்க. கண்மணிகள் மினுமினு பூச்சி போல் மின்னுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம இதயாலயம் மட்டும்தான். எங்கள் நெய்வாச்சேரினா நாங்கள் கடைசியில் இருந்தோம். இப்போ 3 இடத்தையுமே நாங்கள் பிடிக்கிறோன்னா அது அம்மா இதயாலயாவில் மட்டும்தான். 1 இடம், 2 இடம், 3ஆம் இடம். எங்கள் பங்கில் எந்த நிகழ்ச்சி வச்சாலும் நெய்வாச்சேரி 1 இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு இதயாலயம் மட்டும்தான் காரணம். எங்களுக்கு ஜபம் தெரியாது, பாடல் தெரியாது, ஆடவும் தெரியாது எங்கள் பசங்களுக்கு. ஆனால் இதயாலயா குழு மூலியமாக எங்கள் பிள்ளைங்களுக்கு ஜபம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆட கற்றுக் கொடுத்தாங்க, பாட கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தது இதயாலயம் மட்டும்தான். இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் பாடவும் முடியுது, ஆடவும் முடியுது, ஜபமும் சொல்ல முடியுது. எல்லா ஜபமுமே எங்கள் கண்மணிகளால் மட்டும்தான் எங்கள் ஊரில் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றிம்மா. வின்சென்ட், உங்களுடைய அனுபவம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளாமா சுருக்கமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த இதயால தான் எங்களை விசுவாசத்தில் அழைத்து கொஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். சிஸ்டர், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே இன்றைக்கி இதயாலயம் வரணுன்னாக்கா உடனே கிளம்பிடுறாங்க. இதயால மூலியமாக தான் இன்றைக்கி விசுவாசத்தை எல்லாமே நல்ல பிள்ளைகளாக வளர்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி ஒரு ஜபத்தில் இருக்கணுன்னாக்கா அந்த பிள்ளைங்க இங்கேருந்து கற்றுக்கிட்டு போனதுனால தான் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். இதுக்கு இதயாலயாவுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். எப்பொழுதும் இதயாலயா எங்களுக்கு கூடவே இருக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி வின்சென்ட். மாஸ்டர், இந்த இதயாலயாவினுடைய பகுதி நேர பணியாளர்களாக 2 தூண்களாக மாஸ்டர் வர்கீஸுக்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். எனக்கு முன்னாடியே குறும்பாக்கரத்துலேருந்து பிரதரு, மேலா கசோட்டிலேருந்து அந்த டீச்சரு, இவங்களெல்லாம் பார்த்தேன். எனக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் அடுத்த தலைமுறையை எப்படி கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது. ஏன்னா நம்ம அம்மா இதுக்கெல்லாம் காரணம் இதயாலயத்தான். நம்ம பாடுறதா இருந்தாலும் சரி, ஆடுறதா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களை நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில், அதுவும் தெய்வீக பாதையில் பிள்ளைங்களை கொண்டு போகணுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. அதனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த பிள்ளைங்களை எப்படி கொண்டு போகணுங்கிறது தான் எனக்கும் அந்த எண்ணம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இதயாலயா தான். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். வர்கீஸ், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். முதல்ல இதயாலயா நற்செய்தி பணி மையத்திற்கும் இந்த இதயாலயா நற்செய்தி பணி மையத்தை எங்கள் காரைக்கால் கொடுத்ததுக்கு மாதா இருதய சபைக்கும் முதல்ல
உங்கள் கைத்தட்டலோடு நான் நன்றி சொல்லிடுறேன். இந்த இதயாலயா நற்செய்தி பணி மையம் இல்லைன்னா காரைக்கால் ஒரு பெரும் எழுச்சி இருந்திருக்காது. எந்த எழுச்சினா ஆன்மீக எழுச்சி இருந்திருக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஏன்னா இந்த காரைக்கால் மறை வட்டத்தில் உள்ள அனைத்து கிளை கிராமங்களில் போனதன் விதமாக, அங்கே போய் மக்களை சந்தித்ததன் விதமாகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அந்த எழுச்சி என்பது சிறு பிள்ளைகள்லேருந்தே விசுவாசத்தில் வளர்க்கெடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகித்தது இதயாலயா நற்செய்தி பணி மையமும் அதில் பணி செய்த அனைத்து அருள் சகோதரிகளும் தான். என்னை பற்றி இதோட சேர்த்து சொல்லிடணும்னா, நானுமே விசுவாசம் இல்லாத ஒரு பிள்ளையாக இருந்து இந்த இதயாலயா நற்செய்தி பணியமதில் இணைந்தது வழியாக ஆண்டவரை பற்றி பிடிக்க முடிஞ்சது. விசுவாசத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதன் வழியாகவே நான் மக்களை பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் என்னோட இந்த 15 வருஷ அந்த அனுபவத்தில் நான் இப்போ பிள்ளையை பார்க்குறது எப்படின்னா, முன்னாடி இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நேரம் போக இப்போ அவங்களவே எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி. இது எப்படி நடந்து போகுது, எப்படி கடந்து போகுது இந்த நிகழ்ச்சி நினச்சேன். ஆனால் அவங்களாவே வந்தாங்க, இப்போ அவங்களாவே செய்கிறாங்க. எல்லாமே அது ஜெபமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், உண்மையாக சொல்லணும்னாம்மா கண்டிப்பாக இந்த இளைய தலைமுறை வளரும் திருச்சபை எவ்வளோ அருமையாக வளர்க்கப்பட்டிருக்குது நான் கண்ணார உணர்ந்திருக்கிறேன். நல்ல ஒரு ஆன்மீக வளர்ச்சியில் இந்த காரைக்கால் மறைமட்டம் வளர்ந்துருக்குது. அதுக்கு முழுமையான காரணமான இதயால நற்செய்தி பணி மையத்திற்கும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பு தாய் லூர்து அம்மாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, நன்றியை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். உங்களுடைய உற்சாகம் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க உதவட்டும். நன்றி. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இயேசுவின் செல்ல கண்மணிகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இந்த திரு அவையினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. செல்ல கண்மணிகளே, இயேசுவின் கண்மணிகளே, நம்முடைய குடும்பம், நம்முடைய கிராமம், நம்முடைய பங்கு சமுதாயத்திலும் திரு அவையிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல், இறை நம்பிக்கை, எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வு, என்னாலும் முடியும் இந்த சமுதாயத்தை தலை நிமிர்ந்து நிற்க என்ற அந்த ஆக்கப்பூர்வமான எண்ணம் இந்த திரு அவையை, காரைக்கால் திரு அவையை வளர்த்தெடுக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே பொதுநிலையருடைய பங்கேற்பை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கே அந்த திரு அவை என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், பொதுநிலையினர் தங்களுடைய பங்கேற்பையும் பொறுப்பையும் பங்கிலே பகிரவில்லை என்றால் இந்த திரு அவை நலிவுற்றதாக ஆகிவிடும். எனவே பொதுநிலையினரே, உங்கள் கையில்தான் திரு அவை இருக்கின்றது. அதனுடைய வளர்ச்சி, திரு அவையினுடைய எதிர்காலம் நம்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டுமென்றால், செல்ல கண்மணிகளே, உங்களுடைய தலைமுறையிலே நீங்கள் இறை நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் உறவோடும் நட்போடும் சகோதர வாஞ்சையோடும் நீங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் திருச்சபைக்கும் உலகத்திற்கும் அவர் உகந்த மனிதராக வளர்க்கப்பட்டாரோ பெற்றோரால், அவ்வாறு நீங்கள் முதலில் பெற்றோரால் வளர்க்கப்படுகிறீர்கள், பங்கால் வளர்க்கப்படுகிறீர்கள், இதயாலயாவால் நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள். எனவே கடவுள் உங்களை எதிர்காலத்தின் நல்ல ஒரு தூண்களாக
குடும்பத்திற்கு நல்ல ஒரு தலைவர்களாக, சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சிற்பிகளாக, இந்த திரு அவைக்கு நீங்கள் நல்ல ஒரு வளமான குடும்ப அமைப்பாக தலைவர்களாக விளங்கி இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டுமென்று வேண்டி இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் இந்த செய்தியை அளிக்க விரும்பினேன். நீங்கள் எல்லோரும் ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள், இறை வார்த்தையை படியுங்கள், குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள். உங்களை வெல்ல உலகத்தில் யாராலும் முடியாது என்பதுதான் எனது நம்பிக்கை. அடுத்ததாக மெர்சி இருக்கா? மெர்சி இப்போ ரியா இருக்கா? ஜோஸ்பின் ரியா இல்லையா? லைலா எங்க? லைலா ஓகே, எங்க நீங்கள்லாம் நீ கண்மணிகளாக இருந்து வளர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ கண்மணிகளாக இருந்து திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயாயிட்டீங்க. நீங்களும் கண்மணியாக இருந்து வளர்ந்து திருமணமாகி 2 குழந்தைக்கு தாயாயிட்டீங்க. நீங்கள் எப்படி வளர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு தேடலில் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் இந்த கண்மணி இயக்கத்தினால வளர்ந்துதா அப்படின்றத பகிர்ந்துக்கலாமா? ஹெல்ப்புனாலே இப்போ யாராவது என்கிட்ட உதவின்னு என்கிட்டன்னு இல்லைனாலும் எனக்கு இது ஒரு தேவைப்படுது, என்னால் இது முடியல அப்படின்றப்போ எல்லாரும் அந்த இடத்துல எப்படி நிற்பாங்களோ நானும் அப்படி தான் நின்றுட்டு இருந்தேன் இதையால் வர வரைக்கும். இங்கே வந்து யாராவது ஏதாவதுனா யார் வராங்களோ இல்லையோ நம்ம போய் நிற்கணும், அதை தான் நான் இதையால்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்கிட்ட என்னம்மா டேலண்ட் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. யோசிப்பேன், நமக்கு பாட தெரியுமா, இல்லை நமக்கு ஆட தெரியுமா, இல்லை நமக்கு நல்ல பேச்சு வருமா அப்படின்னு யோசிப்பேன். எல்லாத்தையும் யோசிக்கும்போது எல்லாத்தையும் கடவுளுக்காக மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். போயிட்டு தனியாக ஸ்கூலில் ஏதாவது ஸ்பீச் பேச சொன்னாங்கன்னா பேச தெரியாது, வேறு ஏதாவது சினிமா டான்ஸுக்கோ எதுக்கோ ஆட சொன்னாங்கன்னா ஆட தெரியாது. ஆனால் யோசிப்பேன், எப்படிடா நம்ம பைபிள் மட்டும் படிக்கிறோம், கோயிலில் ஏறி நம்மளால் வாசகம் படிக்க முடியுது, கோயிலில் திருப்பலியில் நம்மளால் பாட முடியுது, கிறிஸ்மஸ்க்கு டான்ஸ் ஆட முடியுது, நியூ இயருக்கு டான்ஸ் ஆட முடியுது, கண்மணிகள் டேக்கும் டான்ஸ் ஆட முடியுது. எப்படி? அப்போ அப்பையிலேருந்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது கடவுளுக்காக செய்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்றத நான் வந்து இதையால் தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. லைலா. என்னோடய பேர் லயோலா. நான் வந்து அம்மா வந்து இந்த ஊருக்கு முதல்ல வரப்போ நான் கண்மணியாக இருந்தேன் அவங்கள்ட்ட. எப்படின்னா என் பாப்பா இந்த 3வது குழந்தை இருந்தாலும் நான் வச்சுக்கேன் இதோட கொஞ்சம் 4th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பின்னாடியே ஓடிடுவான், அம்மா எங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓடி ஓடி போயிடுவான். எனக்கு என்னன்னா எனக்கு கண்மணியாக இருந்தேன், அப்புறம் இளைஞராக ஆனேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சராக ஆனேன், மறைக்கல்வி டீச்சராக ஆனேன், அடுத்துக்கடுத்து பரிந்துரை ஆனேன். இந்தமாரி ஒவ்வொரு பதவியில் நான் தொடர்ந்து அம்மாவோட பயணிச்சுட்டு வரல மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லோரும் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கு போகிறப்ப நான் வந்து மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா அம்மா சொன்னால் கேட்போம். நான் அப்பா அம்மாவோட மேலாக தான் அம்மாவை நினைப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில் திருமணங்கிறது வந்து ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் 16 வயசுலேயே எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதுக்கடுத்தது என்னோடய வந்து வாழ்க்கையை வந்து நான் அம்மாவோட தான் பயணித்தேன். அப்போ வந்து என்னோட அம்மா வந்து திருமணம் செய்யணும்னு சொன்னாங்க. எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனால நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதாம்மா நீ கேட்கணுன்னு ஃப்ளாரின் அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் வேறு யார் பேச்சு நான் கேட்கல, இந்த பையனை தான் திருமணம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு என் வீட்டுக்காரமே 15 வயசு டிஃப்ரென்ஸு, அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை. அம்மா சொல்லிட்டாங்க, அதுக்கு தகுந்து எனக்கு வேறு வழியே கிடையாது. அம்மா சொன்னால் அந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, இப்போ வந்து எனக்கு 2 டெலிவரி ஆனிச்சு, 2மே நார்மல் தான். எல்லாம் என்ன சொன்னாங்க, குண்டா இருக்கு உனக்கு நார்மல் ஆகாதே, கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான். நான் 2த்துக்குமே அம்மா வந்து என்னை சாட்சியாக நிப்பாட்டினாங்க. உனக்கு எப்போது நார்மல் டெலிவரி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாரின் அம்மா சொன்னாங்க, மதர்னு சொன்னாங்க. அப்புறம் 3வது குழந்தை 7 வருஷம் கழித்து கன்சீவ் ஆகிட்டேன். அப்போ அம்மாட்ட சொன்னேன், நீ எதுவும் செய்யக்கூடாது, கடவுளுடைய குழந்தையாக வளர்க்குன்னு சொன்னாங்க. அடுத்த மறுபேச்சு நான் பேசலை, அம்மா சொன்னாங்க நான் செய்வேன், அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கையில் முழுவதும் தான் அம்மா மட்டும்தான். தேங்க்யூ. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
மதர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மதர். சின்ன குழந்தையிலேருந்தே நான் இங்கே வந்து இயேசுவின் கண்மணியாக இருக்கேன். எங்கள் ஊரில் ரீதா ஆச்சின்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு இயேசுவின் கண்மணி இயக்கத்தை வந்து இயக்குனாங்க. இப்போ அது இல்லாமல் இருக்குது. நாங்கள் இருந்தப்பெல்லாம் எல்லா ஜபமுமே இங்கேயும் வருவோம். முதல் வியாழன் இரவு ஜபத்துக்கும் வருவோம். நாங்கள் பரிந்துரை ஜபத்துக்கும் வருவோம். முதல் திங்கக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை வருவோம். இங்கே வந்து தான் நான் எல்லா ஜபத்தையுமே கற்றுக்கிட்டேன். பாட்டு பாடவும் கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் கோவிலில் நான் தான் பாட்டெல்லாம் பாடுவேன் எல்லாரோடையும் சேர்ந்து. எல்லா ஊர்லேயும் போனாலுமே நான் வந்து ஜபம் சொல்கிறது, பாட்டு பாடுறது, கல்பட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் நான், வனத்த சின்னப்பர் கோயிலுக்கு. அங்கே போனப்போ பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க பூசை வச்சப்போ. டக்குன்னு நான் பக்கத்தில் பாடிட்டு இருந்தோன்னே பக்கத்தில் இருந்தவங்க வந்து நீ பாடுமா, நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிட்டு இருந்த மைக்கை கொடுத்து என்னை பாட சொன்னாங்க. அது மாதிரி ஜபத்துலேயும் எல்லா ஜபமுமே சொல்லுவேன். எல்லாமே மதர் கற்றுக் கொடுத்தது தான். இங்கே வந்து நாங்கள் ஒன்று கற்றுக்கிட்டது தான். வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னெலாம் நினச்சிக்கிட்டு இங்கெல்லாம் வந்து ஜபத்துக்கெல்லாம் வரப்பெல்லாம் மதர்கிட்ட ரொம்ப சொல்லுவேன். அப்போ சொன்னாங்க, எப்படியா இருந்தாலும் மாறிடும், கடவுளை மாற்றுவாங்க, கடவுள் மேலே நம்பிக்கையாக இரு நீனு அப்படின்னு சொன்னாங்க. மாறுன்னு சொன்னாங்க வாழ்க்கை. அதை மாதிரியே இப்போ நல்லா மாறி நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் குழந்தைங்களோட, எங்கள் வீட்டுக்காரவங்களோட. அதனால் மதருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், கடவுளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அம்மா இன்னும் ஒன்றுமா, என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இவங்க எழுப்பப்பட்டதுலேருந்து வந்து தூய ஆவியாரோட வழிநடத்தல தான் எங்கள் குடும்பம் ஓடுதுன்னா, அம்மா வந்து அந்தளவுக்கு எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு அனுபவத்தையுமே சொல்லி வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நற்செய்தி பண்ணி செய்வேம்மா. தேங்க்யூப்பா. காட் பிளஸ் யூ ஜஸ்மின். அடுத்த ப்ரோக்ராம். அக்கா நான் உனக்கு ஒரு பாட்டு பாடி கட்டவா? குட்டுமா குட்டு. நீ பாடவும் வேணாம் ஆடவும் வேணாம், அதுக்கு நான் ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் வெல்கம் பண்ணிடுவோமா? ஏன் வாய் துடிக்குதே, நான் என்ன பண்றது? அப்படி ஓரமா போய் பாடு, நம்ம ஆடியன்ஸுக்கு அதை அறுத்துறாது. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தர்மபுரம் கேர்ள்ஸ். கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே, சின்னஞ்சிறு குடிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. தெரியல கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையில் காரிருள் வந்தது, காத்திருந்த வேளையில் காரிருள் வந்தது குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு.
குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. கோயில் பெருக்கிறது இந்த பிள்ளைங்க, வாசு வைக்கிறது, வீடை அரேஞ்ச் பண்ணுறது இந்த பிள்ளைங்க, வாசகம் வாசிக்கிறது இந்த பிள்ளைங்க, கொயரில் நிற்கிறது இந்த பிள்ளைங்க. நான் எதுக்கு இதை சுட்டி காட்டுறேன்னு சொன்னால், அதே மாதிரி நிறைய இருக்கிறீங்க. இருந்தாலும் நான் கண்ணால் ஒவ்வொரு பூசையிலும் இதை பார்க்குறேன், அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை. அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த பிள்ளைகள் வளர்த்தெடுத்து இன்றைக்கி தாங்களே ஒரு தைரியமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது உண்மையிலேயே இதையெல்லாம் வளர்த்தெடுத்த இந்த ஆசிரியர்களையே வழிகாட்டிகளையே சேரும். எனவே இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு முடிஞ்சிட்ட பிறகு எல்லா வழிகாட்டிகளும் ஸ்டேஜுக்கு வாங்க. ஆடிட்டாங்கல்ல அக்கா, நான் பாட்டு மட்டும் பாட மாட்டேன், சோலோவா டான்ஸ் கூட ஆடுவேன். நீ பாத்ரூம் டான்ஸர்னு தெரியும்டி, ஆனால் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இங்கே போட முடியுமா சொல்லு? அக்கா, நான் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன். சரி சரி, நீ பாட்டுடி. சரி, சோலோ வேணான்னு சொல்லிடு. சோலோ டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு லிட்டில் பிரின்சஸ் வராங்க இங்கே. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஆ லிட்டில் பிரின்சஸ். பூமியிலே முத்துச்சரா வைபெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கப்பா இங்கே. எங்க என் கூட இந்த ஆஷிமாவை காணும்? நீங்கள் அந்த சிவப்பு கோழி குஞ்சை பார்த்தீங்களா?
அக்கா சர்ப்ரைஸ்க்கா. நீ என்னடி செய்யற பின்னாடி நின்னு? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ், இங்க பாரு. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? இப்போ சர்ப்ரைஸா பாட்டு பாட வராங்க, அதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தா சிவப்பு கோழி குஞ்சு பச்சை கோழி குஞ்சுங்கிற. சரி சரி வா, லெட்ஸ் வெல்கம் பஞ்சா சரப்புரம். Happy happy wishes, hearty 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 wishes, happy 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 wishes, hearty 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 wishes. தான் பிறந்திட்ட திருநாளை பெருமகிழ்வுடன் கொண்டாடும் நம் அன்னையின் இதயத்தை பாசத்தால் போர்த்திடுவோம். Happy 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 wishes, hearty 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 wishes. வாசனடை போடும் அன்னை இவர்தானே, பலியாளி நேசன் பாதம் தொடுவாரே, மாசின்றி வாழும் மாந்தரிவர்தானே, மனதாலே ஆட்சி செய்யும் அன்னை இவர்தானே. அந்த அந்தரத்து சந்திரனை அழைப்போமா, நாம் அங்கு ஒரு வாழ்த்து மடல் வரைவோமா, சுக மந்திரத்தை தந்து சுப மந்திரத்தை எடுப்போமா. Happy 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 wishes, hearty 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 wishes. கண்மணிகள் யாவருக்கும் பிடித்த அன்னைதானே, கனிவான பேச்சு கொண்டு மூச்சு விடுவாரே, ஜெப வாழ்வு என்றால் என்னவென்று சொன்னீர், அது போல வாழ்ந்து காட்டி எங்கள் நெஞ்சை வென்றீர். அந்த அந்தரத்து சந்திரனை அழைப்போமா, நாம் அங்கு ஒரு வாழ்த்து மடல் வரைவோமா, சுக மந்திரத்தை தந்து சுப மந்திரத்தை எடுப்போமா. Happy 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 wishes, hearty 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 wishes, happy 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 wishes, hearty 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 wishes. தான் பிறந்திட்ட திருநாளை பெருமகிழ்வுடன் கொண்டாடும் நம் அன்னையின் இதயத்தை பாசத்தால் போற்றிடுவோம். Happy 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 wishes, hearty 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 wishes. தேங்க்யூ பஞ்சாச்சாரம். பாசத்துக்குரிய பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷம், பாராட்டுக்கள், நன்றி. அழகாய் பாடிய சிங்க பெண்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் ஜபங்களும். அக்கா நெய்வாச்சேரி பசங்க அழகா டான்ஸ் ஆடிந்தாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களே, பாத்தியா? அழகே பொறாமப்படும், பேரழகுலாம் ஒன்றும் இல்லை, என்னோட அழகு கம்மி தான். இதை நீ தவிர்த்திருக்கலாம்க்கா. இதை பார்த்து மயங்கின பையா. அக்கா இதை நீ தவிர்த்திருக்கலாம், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. சரிடி சரிடி, லெட்ஸ் வெல்கம் நெய்வாச்சேரி கேர்ள்ஸ் டு பெர்ஃபார்ம். மனச
நடனமாடிய நெய்வாச்சேரி பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டுங்க. உங்களுக்காக 3 டான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சமாக தான் கிளாப் பண்ணுறீங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. அவங்க டான்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நமக்காக பஞ்சா சரபரத்திலிருந்து பெரிய கண்மணி நடனம் ஆட வராங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? குழந்தையிலேருந்து என்னை சுற்றி வந்து வளர்ந்து இன்றைக்கி எனக்காக டான்ஸ் ஆட வர்றாங்க இவங்க கண்மணிகளே. இவர்களெல்லாம் வளர்ந்த முறையிலே நீங்கள் சின்னவங்களாம் இதேமாரி வளர்ந்து வந்து 4 பேர் மத்தியில் நீங்கள் உங்களுடைய ஆளுமையை நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்தை தலைமிந்து நிற்க சுயசார்புள்ள பெண்களாக வளர இதோ இந்த டான்ஸு பாருங்க. குழந்தையின் குரல் கேட்குது வானத்திலே, இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. அடுத்தது இப்போது நம்மளுடைய அம்மா லூர்து அம்மா அவர்களுக்கு அவங்களுடைய புள்ள பஞ்சசாரா புள்ள
சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறாங்க. அவங்களுடைய இறை பிரசனத்தை பிளெஸ்ஸிங்கை வாங்க காத்திருக்கிறாங்க. உங்களுடைய உற்சாக கைத்தட்டலோடு தட்டுங்க கையா, தட்டிக்கிட்டே இருப்போம். கண்மணி எல்லா கண்மணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வழிகாட்டிகள்லாம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரீங்களா? கொஞ்சம் வழி. உங்களை நான் எப்படி பாராட்டி புகழ்வது என்று எனக்கு திக்காடி போயிட்டேன். அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய மலர்ச்சியையும் உங்களுடைய எழுச்சியையும் உங்களுடைய ஆளுமையும் கண்டு நான் வியந்து நிற்கின்றேன். எனவே இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வளர்த்தெடுக்க என்னோடு தோழமை கொடுத்த, வலதுகரமாக இருந்த, எல்லா விதத்திலும் பல நிலைகளில் இவர்கள் பல தயக்கங்களையும் தளர்வுகளையும் போராட்டங்களையும் சவால்களையும் சந்தித்து உங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் பெருமக்கள் பல விதங்களில் உங்களை இங்கு அழைத்து வருவதற்கும் அங்கே உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் இவர்கள்தான் முதுகெலும்பாக இருந்து செயலாற்றியுள்ளார்கள். இந்த பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, வழிகாட்டிகளுக்கு, நெறியாளர்களுக்கு இந்த இதயாலயாவின் சார்பிலே நான் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தின் அடித்தட்டிலிருந்து என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் கை கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் என்னோடு தோழமையோடு இருக்கவில்லை என்றால் இந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை 4 பேர் பார்க்க முடியாமல் போயிருக்கும். எனவே இந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்துள்ளீர்கள். இதுதான் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்த பணி, திரு அவைக்கு நீங்கள் செய்த பணி என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் சில நிறுவனங்கள் இருந்து தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பாசிரியர்கள் பல பேர் இருந்து அவர்களுக்கு பின்னாலே இருந்து எல்லாம் பயிற்சி கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு பல பணி பொறுப்புகள் இருந்து கொண்டு இந்த இதயாலயாவோடு நீங்கள் நெருங்கி வந்து இந்த பிள்ளைகளுக்காக தன்னலம் கருதாது உங்கள் நேரத்தை செலவழித்தீர்கள், உங்களுடைய திறமையை நீங்கள் செலவழித்தீர்கள். இதற்காக நான் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் உங்களை நான் மீண்டும் நினைந்து பார்க்கிறேன். உங்களுடைய பொறுப்புகளை, உங்களுடைய கடமை உணர்வை, இந்த பிள்ளைகள் மீது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயிற்சி கொடுப்பது, அழைத்து வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு நிறுவனமாக இருந்தால் எல்லாம் வாண்டா வருவாங்க, போனால் போவாங்க. ஆனால் ஒரு கிராமத்திலிருந்து இப்படி நீங்கள் பொறுப்பெடுத்து வந்திருக்கிறீர்கள் என்றால் இதால் கடவுளுக்கு நீங்கள் செலுத்தும் மாபெரும் மகிழ்ச்சி, மாபெரும் பெருமை. இது உங்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என நினைத்து கொள்ளுங்கள். இந்த உங்களுடைய உழைப்பால் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் நீங்கள் அக்கறை காட்டியது தான் கடவுளுக்கு மகிமை. இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைக்கும் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உங்களுக்கு நான் மீண்டும் நன்றி 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 என்று கூறிக்கொள்கிறேன். பல விதங்களில் முயற்சி எடுத்த மாஸ்டர் வர்கீஸ் இவர்கள் என்னோடு பல நேரங்களில் அதிகமான நேரங்களை எடுத்துள்ளார்கள். தூரமாக இருந்தாலும் பிரியா, வின்சென்ட் இவர்களெல்லாம் இன்றைக்கி கூட இருந்து இதெல்லாம் பிள்ளைகளை அழைத்து வந்துடுது என்பது பல காரியங்களில் இயலாத காரியம். ஏனென்றால் இன்றைக்கி என்ன எல்லார் ஊர்லேயும் பொங்கல், சில சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சில சாப்பிட போகிறீங்க. அதனால் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கடவுள் உங்களுக்கு அளிக்க என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அப்படியே மேலே நில்லுங்க, பாடலை பாடுவோம். மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரியாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க
வாழ்க மரி. திரு அவையின் சார்பாக குடிமைக்கின்ற நாம் பாப்பரசர் கீதத்தை 4 லைன் மட்டும் பாடுவோம். ரோமைராய பூவனே நமோ நமோ, ரோமைராய பூவனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவரான ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவரான ஜெனித்த மாதவா, உம்மை பாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி.